கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். நாம் என்ன பண்ணோம்னா அருணாச்சலத்தை பகவான் 2 விதங்களில் குறிப்பிடுவார். முதல் ஒரு விஷயம் என்னன்னா, அருணாச்சலம்ங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இப்போ திருவண்ணாமலை மலை. ஏன்னா இதை நோக்கி தான் பகவான் மதுரையிலிருந்து வர்றார். இந்த அருணாச்சலத்தை, இந்த மலையையே அருணாச்சலம்னு பகவான் நிறைய முறை சொல்லியிருக்கார். நாராயணயர் அப்படிங்கிற பகவான்கிட்ட போய் கேட்கும் பொழுது, இந்த அருணாச்சலத்தை வலம் வந்தா போதுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன போய் நான் வக்கீல் வச்சு ஜட்ஜி வச்சு எழுதி கொடுக்கணுமா, இந்த அருணாச்சலத்தை வலம் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் பகவான் என்ன சொல்லியிருக்குன்னா, எது ஒன்று இந்த இடத்துல வெளியில மலையா இருக்கோ, அருணாச்சலமா இருக்கோ, சிவஸ்வரூபமா இருக்கோ, அதுதான்ப்பா உனக்குள்ளார ஆத்ம வஸ்துவாகவும் இருக்கு அப்படிங்கிறார். இந்த மலை தான் பூமியினுடைய ஹிருதயம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இன்னமும் கேட்டா கைலாசம் என்பது சிவனுடைய கிரகம் வீடு. ஆனால் இந்த அருணாச்சலம்ங்கிறது என்னன்னா சிவஸ்வரூபம், அதுவே சிவம்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்களும் சொல்லியிருக்காரு. நான் பகவானுடைய அந்த குருவினுடைய ஒரு வாக்கியத்தை நம்பி நான் போய் உட்கார்ந்து இந்த பாடல்களை பாடிண்டே இருக்கேன். கிரிவலம் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கேன். ஆனா எனக்குள்ள எந்த மாற்றமும் நிகழலையே. இது எல்லா பக்தர்களுக்கும் நடக்கும், எல்லா சாதகர்களுக்கும் இந்த இடம் வரும், எல்லா விதமான தீவிர முமுட்சுத்துவத்தில் இருக்கிற அதிதீவிர பக்குவிகளுக்கும் இந்த நிலைமை வரும். அவர்களை அனுசரித்து பகவான் இந்த பாடல்களை இந்த இடத்துல உறுதியா வைக்கிறார். எப்படி உறுதியா வைக்கிறார்னா, உறுதிப்பா அப்படிங்கிறார். எப்படி உறுதின்றோன்னா, கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அப்படிங்கிறார். இது நம்மளுடைய வெர்ஷன். இது